உலக பிரசித்தி பெற்ற தமிழ் கடவுளின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் குடமுழுக்கானது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றுள்ளது. இந்த குடமுழுக்கை பொறுத்தவரையில் பார்த்தமையானால் கிட்டத்தட்ட 2,37,00,000 ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட கடந்த பிப்ரவரி மாதம் முதலே இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக இந்த கோயிலுக்கு உப கோயில்களிலும் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று பார்த்தமையானால் 125 கோடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் உள்ள 7 கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா எனும் விண்ணை பிளக்கும் பக்த கோஷங்கள் மத்தியில் இந்த குடமுழுக்கானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ளார்கள். 75 யாக குண்டங்களில் ஜூலை 10ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த யாகசாலை பூஜைகள் இன்று அதிகாலை 8 மணி வரை இன்று காலை வரை 8 காலங்களாக நடைபெற்றுள்ளது. யாகசாலைகளில் வைத்து இந்த வழிபாடு நடத்திய புனித நீர்கள் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு இந்த குடமுழுக்கானது நடைபெற்றுள்ளது. பின்பு மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் தீபாராதனை நடக்கிறது. பக்தர்கள், அதாவது இந்த பக்தர்களை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது 10 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கும் பணியானது நடைபெற்றது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோர் இருந்தனர். தற்போது பார்த்தோமேயானால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது இந்த முருகனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நம்மிடையே ஒரு பெண் பக்தர் இருக்கிறார், அவரிடம் நாம் கேட்கலாம். அம்மா வணக்கம், இப்போ நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு ஆண்டுகளா நீங்க முருகனை வழிபடுறீங்க? என்ன காரணம்? தொடர்ந்து நான் 4-5 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். என்ன விசேஷம்னா வந்துடுவேனா. இப்போ நம்ம வந்ததுல நான் கேட்டு சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் எனக்கு நான் கேட்ட வர நடக்குது. அப்போ திருப்பி பங்குனி உத்தரத்துக்கு வந்தேனா, இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் என் மயனுக்கு ஒரு மன வாழ்க்கை அமைச்சு கொடுக்க, இதே இடத்துல மன வாழ்க்கை என் மயனுக்கு அமையணும். அதுக்கும் நான் அது ஜெயமாக்கிட்டு நான் இதே திருப்பி வருவேனா. நான் இன்னும் முருகனுக்கு நான் ஓயாம வர்ற பாக்கி எனக்கு முருகன் நிறைவேற்றி கொடுக்குறேன். நான் வரேன் இன்னும் அவர் அடிக்கடி நான் அவர் வாசலுக்கு வர்றதுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும். அவர் ஜெயமாக்கி தான் கொடுக்குறாரு. நான் வெற்றி போல அத்தாவது வாரேன், திரும்ப வர வைக்கிறாரு. ஆனால் என் பிள்ளைகளுக்கு நல்லா என் மயன் பாரின்னு போகணுன்னு சொன்னால் பாரின்ல இருக்கேன் என் மயன். இப்போ என் மயன் நல்லபடியாக வந்தோம் இறங்கணுன்னு அவனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைச்சு இவர் சன்னதியில நடக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். அது நீங்க பாப்பி எங்களை இந்த இடத்துல கடந்த வாரம் திருச்செந்தூர்ல நடந்துச்சு. இதை பாத்துறீங்க, இது எப்படி உணர்றீங்க? எப்படின்னா அங்கேயும் இப்படிதான் மக்கள் 10,000 மக்களை நான் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன். அதே தரிசனம் இங்கேயும். அப்ப இவர் மனக்கோலத்துல இருக்காரு, அவர் இவர் இதா இருக்காரு. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். ஆனா மனக்கோலத்துல கேட்டா மாலை எடுத்து கொடுக்குற முருகன் இவர். சரிமா? நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த முருகனை வழிபடுறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தை பாக்குறீங்க, குடமுழுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க நினைச்சு பார்க்கல. நான் முருகனை வேண்டுனா அது எதுவுமே கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது நான் ரீசெண்டா இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் அவரோட பவர் எனக்கு தெரியல. அவரை கும்பிட உண்மையிலே ரொம்ப அடிமட்ட லெவல்ல தான் இருந்தோம். வாழ்வா சாவாங்கிற மாதிரி இருந்தோம். இன்னைக்கு அவரை கும்பிட எனக்கு என்ன உடம்புலாம் புல்ல இருக்குது. உண்மையிலே முருகன் மாதிரி ஒரு நம்ம தமிழ் கடவுள் எங்கேயுமே இல்லை. அவரை என்ன கேட்டாலும் கொடுப்பார். அது கண்டிப்பான உண்மை. நான் பார்த்தோம், இதே போல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கு அதிகாலை முதலே இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பார்த்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மற்றொரு புறம் இந்த பக்தர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளும் இந்த மாநகராட்சி சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வேறு எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தீயணைப்புத்துறை வண்டியும் மேலும் ஒரு ஆம்புலன்ஸும் தற்போது தயார் நிலையில் உள்ளது. இன்று காலை சரியாக 5:20 மணி அளவில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது 7:30 மணி முதல் பக்தர்களுக்கு பொது தரிசனம் அனுமதிக்கப்படும் என்றும், இன்றும் நாளையும் பொது தரிசனத்தை தவிர சிறப்பு தரிசனம், கட்டண தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என்றும் ஏற்கனவே அறநிலையத்துறை சார்பாக அறிவிப்பு வந்திருந்தது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.